கருப்பு பணத்தை புழக்கத்தில் விட்டுட்டு இனிமேல் ஒரு சம்பாதிச்சு ஒரு இதாகிடுச்சு. அதன் பிறகு வந்து ஒரு அதிகாரத்தை நோக்கி போகுதுன்ற ஒரு திட்டத்தில் தான் அது நடக்குதுன்னு வச்சுக்கங்க. ஒரு விஜய் வர்றது என்பது என்னென்னா, ஏதோ ஒரு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது ஒரு கொள்கை அல்லது ஒரு விருப்பம் அந்த மாதிரி வெறும் எளிதாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. வந்து இந்த அவங்க வச்சிருக்கிற கருப்பு பணத்தை ஒரு தன்னுடைய அதிகாரத்திற்கான இடமா மாற்றிக்கிறது. இப்போ நீங்கள் வந்து அவர பசங்க லட்சக்கணக்கான பையங்க பார்க்கறதுக்கு விரும்புகிறாங்கங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு சாதாரண விஷயம் அது. எல்லா நடிகர்களுக்கும் அது இருக்குது. முக்கியமான நடிகர்கள் எல்லாருக்குமே அது உண்டுன்னு வச்சுக்கங்க. அது நீண்ட காலமாக ரஜினிகாந்த்ட்ட இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அத வந்து ஒரு அரசியலாக ஒரு கட்சியாக மாத்துறதன் மூலமா அதிகாரத்த பிடிக்கலாம். அதிகாரத்தில இருக்கக்கூடிய வந்து ஒரு 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 உதாரணமா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் வந்து கூட நின்னு ஒரு ஒரு கார் திறந்து விடுவாரு. அந்த மாதிரியான விருப்பங்கள் இருக்குல்ல. ஒரு குறிப்பிட்ட பிறகு பணம் மட்டுமே இல்லைல்ல. அதிகாரத்தினுடைய விருப்பங்கள் இருக்குல்ல. அத நிறைவேத்திக்கிறதுக்கு தான் அந்த ஆளு பண்ணியிருக்கிறாரு. வேற எந்த பொறுப்பும் கிடையாது. எந்த சமூக பொறுப்பும் கிடையாது. எதுவும் கிடையாது. அவரு இப்ப இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கருத்தியல் சாராத அரசியல் அப்படிங்கிறது அது ஒரு இப்போ இப்போ சமீபத்தில வந்துகிட்டு இருக்கு.